நண்பர்களுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி பெரும்பாலான மனிதர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா வயோதிகம். இளமையில் நமக்கு நல்ல ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை வச்சுட்டு நாம் என்ன வேணாலும் செய்யலாம். அதை நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம், தீமைக்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் வயோதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பல பேர் குழம்பிகிட்ருக்காங்க. இப்போ நான் என்னுடைய வயோதிகத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் ஒரு வரையறுத்துருக்கிறேன். அதை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னா, இப்போ இளமையில் நாம் தான் ஹீரோவாக இருக்கிறோம். நம்மளுடைய துறையில், நாம் செய்கிற இடத்துல, நம்முடைய ஃபேமிலியில் நம்ம தான் ஹீரோவாக இருக்கிறோம். ஆனால் வயது ஆக ஆக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வயோதிகத்தில் நம்மளால் நம்மளுடைய உயிராற்றல் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த உயிராற்றல் குறையும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா 90 வயசு வரைக்குமே 90-100 வயசு வரைக்குமே ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக, நல்ல திடகாத்திரமான நடந்து அவர்களுடைய வேலையை அவங்களே செய்யக்கூடிய நிலையில் இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 வயசு ஆன உடனே உடம்பு நல்லா தளர்ந்து போயிட்டு, என்னால் நடக்கக்கூட முடியாது, நடந்தால் நான் மயங்கி விழுந்துருவேன், கீழே விழுந்துருவேன் அப்படின்ற மனோநிலையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி டைமில் நான் யோசித்த போது, சரி எனக்கும் வயோதிகம் வரும் அப்படின்றத நாம் யோசித்த போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தேன். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. 58 வயசு, 60 வயசு, 62 வயசு, மேக்ஸிமம் 60 வயசுக்கு மேலே உங்களை யாரும் பணியில் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ இந்த 60 வயசு முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்த உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா, நமக்கு வேறு எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் நாம் ஐடியலாக இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு வந்துடுது. நான் இந்த மரணத்தை பற்றி சிந்தித்த போது ரொம்ப பேருக்கு நான் ரிட்டையர் ஆனவுடனே எனக்கு இதுக்கப்புறம் இந்த சமூகத்தில் நான் செய்யக்கூடிய பணிகள் எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க நினச்சிடுறாங்க. அந்த எண்ணங்களே அவர்களுக்கு கூடிய விரைவில் மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறத நாம் ஆராய்ச்சியில் பார்த்தோம். அப்போது நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ வைக்கிறது. நீங்கள் 90 வயசிலும் நல்ல கோல் இல்லாமல் கை வீசி நடப்பதும், அல்லது 60 வயசுலேயே என்னால் எழுந்து நடமாடினா நான் விழுந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் உங்களுடைய அந்த எண்ணங்களில் தான் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. சரி, எனக்கு தான் வயதாகும்போது எனர்ஜி டவுன் ஆகிடுதேப்பா, இந்த பிரச்சனையை நான் பார்த்தேன். அப்போ இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உயிராற்றல்ன்றது எங்கே இருக்குது, அந்த உயிராற்றலை நாம் எப்படி நமக்கு நாமே ஏற்படுத்திக்கணும், கொடுத்துக்கணும். வயோதிகம் இல்லாமல் நாம் எப்படி வாழ முடியும்? பேருக்கு 60 வயசு, ஆனால் 40 வயது இளைஞர் போல் எப்படி நம்மளால் வாழ முடியும் அப்படின்ற போது தான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட்டு 4 லைஃப். இந்த 4 லைஃப் ரிசர்ச் அப்படின்றத பற்றி நான் கேள்விப்பட்டேன். அப்போ ஒவ்வொரு வயோதிகர்களும் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய உயிராற்றல் குறையும் பொழுது அவர்கள் அந்த உயிராற்றலை இந்த 4 லைஃப் ரிசர்ச் மூலமாக கிடைக்கிற அந்த பொருள்களை வச்சு நாம் அதை ரீப்ளேஸ் பண்ணோம்னா, உயிராற்றலை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய உடம்பு அவ்வளோ திடமாக இருக்கிறதுன்றதை நாம் பார்த்தோம். இப்போ இதை என்னுடைய தந்தையாருக்கும் நாம் கொடுத்தோம். ஏறக்குறைய இந்த கம்பெனியை நான் ஜாயின் பண்ணி 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 9வது வருஷம் இது. இந்த 9 வருஷத்தில் இந்த ப்ராடக்ட்டு எல்லோரும் எந்த ஒரு உணவு மருந்து பொருள்னாலும் அது ஒரு நோய் தீர்க்கிற பொருள்னு நம்ம மனசில் நினச்சிக்கிறோம். நோய் எப்படி வருது அப்படின்னா, உடம்பில் இருக்கிற உயிராற்றல் குறையும் பொழுது தான் நோய் வருது. உடம்பில் இருக்கிற உயிராற்றல்னால் என்ன? முதல்ல நோய் தடுப்பாற்றல். இந்த நோய் தடுப்பாற்றல் குறைஞ்சி போச்சுனாலே உடம்புக்கு எல்லா உறுப்புகளும் வெளியிலிருந்து வருகின்ற அந்த வைரஸ், பாக்டீரியா, நுண்ணுயிரிகள், நுண்கிருமிகள், நமக்கு உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள்லாம் எதிர்த்து போராட முடியாமல் இந்த உடம்பு தன்னைத்தானே அழிக்க ஆரம்பிச்சிக்குது. செல் டீக்ரடேஷன் ஆகுது. அப்போ உடம்பில் நோய் எதிர்ப்பாற்றல்னு ஒன்று இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியில் வந்துடலாம். ரெண்டாவது, வயது ஆக ஆக நம்முடைய மெட்டபாலிசம் ரொம்ப குறைவாக, அதாவது நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிறது. நம்முடைய உடம்பெல்லாம் இயக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உயிராற்றலையும் நாம் கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய
மெட்டபாலிசம், அனபாலிசம், கெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய நம்முடைய உடம்புக்கு உயிராற்றல் சேரும் அந்த நிகழ்வுகள்லாம் வந்து நாம் வந்து சரியாக நடக்கணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 லைஃப் ரிசர்ச் கொடுக்குற இந்த உணவுப் பொருள்கள் எளிதில் நம்முடைய செல்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு தன்மையில் அவர்கள் வடிவமைச்சிருக்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். அப்போது இதை நாம் வந்து ஒரு 9 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்தோம். ப்ளஸ் வந்து எங்களுடைய வயோதிகமான தந்தைக்கும் கொடுத்தோம், எங்களுடைய ஃபேமிலிக்கும் கொடுத்தோம். இப்படிலாம் கொடுக்கும் பொழுது அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகிறத பார்க்குறோம், அந்த உயிராற்றல் அதிகமாகிறத பார்க்குறோம். இப்போ எங்களுக்கே பார்த்திங்கன்னா நாங்கள் 50 கடந்து இருக்கும் பொழுது 20-30 வயசில் இருந்த அந்த ஒரு உடம்பினுடைய அந்த திடகாத்திரம் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்போ இதை வந்து நாம் உபயோகப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ற போது உபயோகப்படுத்தி பார்த்தோம். அப்படி உபயோகப்படுத்தி பார்க்கும் பொழுது அந்த உயிராற்றல் ஏறக்குறைய 50 கடந்த இந்த வயதிலும் ஏறக்குறைய 30-40 வயதுக்கு ரொம்ப விஜிலாக எந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய அளவில் இந்த உயிராற்றல் வந்து பெருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதற்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போது இது வந்து எனர்ஜி கோஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய 4 லைஃப்பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 சேஷெட் இருக்கும். இதில் சஃபேத் மஸ்லி இருக்குது, க்ரீன் டீ இருக்குது, கஃபைன் இருக்குது, அது தவிர்த்து வந்து டாரின் அப்படின்றது இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து 4 லைஃப்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், ட்ரைஃபேக்டர் மாலிகூல்கள் இருக்குது. அது வந்து நம்முடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பாற்றலை சமன்படுத்துவது. அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்றது வந்து உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் அதிகம். அதே மாதிரி கேன்சர் போன்ற வியாதிகள் வந்தால் உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு. இதை ரெண்டுத்தையும் சமன்படுத்தி நம்ம உடம்பு நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ட்ரைஃபேக்டர், ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், ட்ரைஃபேக்டர் ஃபார்முலா வந்து நமக்கு யூஸ் ஆகுதுன்றதை பார்த்து இதை டெய்லி வந்து ஒன்று வந்து நாம் எடுத்துக்கிறோம். இப்போ காலையில் ஒரு 11 மணிக்கா வந்து ஒரு சேஷெட் எடுத்து நாம் வந்து ஒரு 100 ml தண்ணியில் வந்து இதை கலந்து நாம் குடிக்கும் பொழுது அந்த அற்புதமான ஒரு எனர்ஜி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கிது இது. ஸோ இப்போ இதனுடைய விலைன்னு பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய எம்ஆர்பி 1580 ரூபா. இதை நாம் டிபி ரேட்டுக்கே நாம் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு நேரடி விற்பனையாளராக இருக்கிறதுக்காக உங்களுக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் ப்ரைஸ்லேயே நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ என்னோட ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து இந்த வியாபாரத்தை வயோதிக காலத்தில் எடுத்துகிட்டு நம்மளுடைய உடம்புக்கும் நன்மை செய்து பிறருடைய உண்மைக்கும் நல்ல விஷயங்களை நாம் சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏற்படுது. அடுத்தது நான் உபயோகப்படுத்துகிற பொருள்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெனோவா. இந்த ரெனோவா என்ன பண்ணோன்னா ஃபீல் 22 at 40, அதாவது 40 வயதை கடந்த போதும் 20 வயதை போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ரெனோவா. இதில் நான் டெய்லி வந்து 2 மாத்திரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கோஸ்டிக்கில் வந்து 1 எடுத்துக்கிறேன், இதில் வந்து டெய்லி 2 எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்து வந்து நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் மன ஆற்றல் அந்த சிங்க்ரனைசேஷன் சரியாக இல்லை. ஏன்னா உலகத்தில் ஏராளமான எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு இருக்கிறதுனால இந்த மூளை வந்து சரியாக செயல்படாமல் இந்த முதுகுத்தண்டோடம் சரியாக இல்லாமல் பல பேருக்கு வந்து லோ பேக் பெயின், கழுத்து எலும்பு தேய்மானம், இந்த ஷோல்டர் பெயின், கழுத்து குனிஞ்சா நிமிந்தா தலை சுற்றுறது, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது அதிலேருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் இந்த ரீகால் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து டெய்லி 1 மாத்திரை எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்னுடைய மெட்டபாலிசம் இன்னும் நல்லா இருக்கணும், என்னுடைய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், எனக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 4 லைஃப் கார்டியோ இந்த ப்ராடக்டை டெய்லி 2 மாத்திரை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நிணநீர் மண்டலம் லிம்பாட்டிக் இது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து சரியாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 லைஃப் குளுக்கோச் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை ஒரு நாளைக்கு 2 மாத்திரை எடுத்துக்கிறேன். அப்போது இதை மட்டும் நான் எடுத்துக்கும் பொழுது எனக்கு ஒரு நாளைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அணுக்களை கொடுக்கக்கூடிய அந்த 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மாலிக்யூல் வந்து 600 மில்லிகிராம் இருந்தால் போதும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ரெனோவா 2 மாத்திரை எடுத்துக்கிறேன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ரீகால் வந்து 2 மாத்திரை எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா இந்த கார்டியோ வந்து 2 மாத்திரை எடுத்துக்கிறேன், குளுக்கோச் வந்து 2 மாத்திரை, இது குளுக்கோச். அதுக்கடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த கார்டியோ வந்து 2 மாத்திரை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கணுன்னே இந்த 4 மாத்திரையிலையும் அந்த மொத்தம் 7 மாத்திரை எடுத்துக்கணும் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேவையான 600 மில்லிகிராம் டெய்லி டோஸ் வந்து எனக்கு கிடைச்சிருது. அப்போ என்னுடைய உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பாற்றல் இன்டாக்டாக இருக்குது.
அதே மாதிரி என்னுடைய அந்த ரொம்ப விஜிலாக இருக்கணும், என்னுடைய பிரெயின் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நான் வந்து இந்த கோஸ்டிக்கையும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதில் இருக்கிற க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், இதில் இருக்கிற கெஃபைன், இதில் இருக்கிற டாரின், இதில் இருக்கிற அந்த 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மாலிகுல் எல்லாம் என்னுடைய உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா திடமாக வச்சுருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 200 கிலோமீட்ரு நாம் வண்டி பைக் ஓட்டுறோம். 2 வீலர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்ரு பைக் ஓட்டுறேன் நான். அப்போ எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஏறக்குறைய 2006லேருந்து இன்றைக்கி 2026 20 வருஷமாக இந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாரத்துக்கு 4 தடவையாவது வந்து பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுவேன். ஒரு வாரத்துக்கு வந்து ஏறக்குறைய 800 கிலோமீட்டர் வந்து பைக்கில் போகிறேன். குறைஞ்சபட்சம் 800 கிலோமீட்டர் நான் போகிறேன். அப்போது இந்த லோ பேக் பெயின் இல்லை, இதில் கழுத்தெலும்பு தேய்மானம் இல்லை, குனிஞ்சா தலை நிமிர்ந்து சுற்றுது, எழுந்து நின்றால் தலை சுற்றுது, அதே மாதிரி சர்க்கரை வியாதி இல்லை. என்ன எப்படி வந்து நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும்? அதே மாதிரி என்னுடைய உயிராற்றல்ன்றது பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய 30 வயது பசங்க எப்படி இருக்குமோ அந்த வயதில் எனக்கு இருந்தபடியே எனக்கு இப்போ மெயின்டைன் ஆகுது. இப்போது இதுதான் இந்த வாழ்ந்திருப்பதனுடைய ரகசியம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இதை நான் வந்து பயன்படுத்தி நான் வந்து பலனடைய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து என்னோட வந்து ஜாயின் பண்ணி ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன சொன்னனோ அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய உடம்புக்கு எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உடம்பு வந்து ரொம்ப வயோதிகத்தில் வந்து இந்த படுத்த படுக்கையாகிறது ஆகுனா ஐசியூவில் போய் படுத்துக்கிறது, திடீர்னு போனால் 2 லட்சம் செலவு பண்ணேன் 4 லட்சம் செலவு பண்ணேன் அப்படின்னு போகிறது, திடீர்னு போனால் உங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணணும், பைபாஸ் பண்ணணும், இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் வருமுன் காப்பாற்றுறதுக்கு நான் இந்த மாதிரியான டூ லைஃப் டிஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க 4 லைஃப்பில். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, நாம் வந்து எல்லாருமே ரொம்ப என்னுடைய நண்பர்களும் என்னுடைய சகோதரர்களும் நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது இந்த சமுதாயத்துக்கு நான் செய்கிற ஒரு சேவையாக நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் இதே மாதிரி விருப்பப்பட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி டூ லைஃப் டிஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டுகெதர் we can make very big prospects in our life. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும், வயோதிகம் அப்படின்னாலே வந்து அது நோய்வாய்ப்பட்டு இறக்கிறதுக்கு தான் அது வந்து இருக்கிறது. அது ஒரு சாபக்கேடு, நான் செய்த கர்மா, என்னுடைய முன்னோர்கள் செய்த வினை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் செய்கிற முட்டாள்தனம் தான். இன்றைக்கி பாருங்கள், பல பேர் அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறது, பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது அப்படின்வாங்க. நான் 50 65 வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்ணையில் உட்காந்துக்கிட்டு எழுந்துக்க முடியாமல், குனிய முடியாமல், நிமிர முடியாமல் உட்காந்துட்ருப்பாங்க. இந்த பிள்ளைங்க வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளை வந்து காப்பாற்ற முடியுமா அப்படின்னா அவர்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நாம் இவர்களெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருக்காம நாமளே வந்து நம்முடைய உயிராற்றலை எப்படி பெருக்க முடியும், அதுவும் குறைஞ்ச ஒரு பணத்தில் நாம் எப்படி நம்மளுடைய உயிராற்றலை பேலன்ஸ் பண்ணி நாம் வாழ முடியும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த 4 லைஃப் வாழ்க்கை. இந்த 4 லைஃப் ரிசர்ச் வாழ்க்கைன்றது எனக்கு இது தான். அப்போ இதெல்லாம் நான் போய் எடுத்துகிட்டு போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பல நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஆடம்பரத்துக்காக வீடு கட்டி பையனுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், பையன் கேட்ட பைக்கை வாங்கி கொடுக்கணும், இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது இப்படிலாம் சொல்லி தன்னுடைய சம்பாதிச்ச பணத்தை எடுத்து போய் விரயம் பண்ணிவிட்டு வயசான காலத்தில் என்னை பிள்ளை பார்த்துக்க மாட்டேன்றான், என்னை பொண்ணு பார்த்துக்க மாட்டேன்றாங்க, இப்படிலாம் புலம்பி கிடக்கிறாங்க. இதில் வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நாம் காலம்புல்லாக உழைக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா 1992 உழைக்க ஆரம்பித்தவன் இன்றைக்கி 2026 இன்றைக்கி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஆனால் நமக்காக எப்போ வாழ போகிறோம்? நம்முடைய உயிராற்றலை நாம் எப்போ வந்து நாம் நல்லபடியாக வச்சுக்க போகிறோம்? இதுதான் ஒரு மிகப்பெரிய இது. இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என்னுடைய நண்பர்கள். நாம் யார்கிட்ட போய் சொன்னாலும் இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. என்னவோ அவர்களுக்கு வந்து நாம் தவறு சொல்கிற மாதிரியும். இப்போ உதாரணமாக நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நாளைக்கு பார்ட்டிக்கு போய் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு கூட வந்து தயாராக இருக்கிறாங்க. ஆனால் எதிர்காலத்தில் உன்னுடைய உயிராற்றல் குறையுது, இதை நீ ரீப்ளேஸ் பண்ணி நல்லா ஆரோக்கியமாக இருடா அப்படின்னா நாம் ஏதோ அவர்களுடைய பணத்துக்கு வந்து வேட்டு வைக்கிற மாதிரியும் அது அவர்களுடைய பணத்துக்கு நாம் வந்து ஏதோ சூழ்ச்சி பண்ணுற மாதிரியும் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், 2 நிதி நிறுவனங்களில் போயிட்டு அவங்கவுங்க போய் சேர்ந்தாங்க. பல லட்சக்கணக்கான பணத்தை வந்து ஆசையின் மூலமாக 1 லட்சம் போட்டால்
2 லட்சம் ஆகுது, 2 லட்சம் போட்டால் 4 லட்சம் ஆகுது, இந்த மாதிரி ஆசையில் போகிறாங்க. பல பேர் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போய் விழுந்து செம்ம பணம் உட்காந்தபடியே நாம் வாழ்க்கையை நாம் ஓட்டலாம். எப்படி உட்காந்தபடியே வாழ்க்கை ஓட்ட முடியும்? இதனால தான் இயற்கை என்ன பண்ணிச்சு, உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்லிச்சு. அப்போ நோட்டாக வந்ததுன்னா கூட ஆரோக்கியம் எப்போ வரும் அப்படின்னா, நாம் எழுந்து நின்று நல்ல மனோதிடத்தோட 4 பேருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சாதான் நமக்கு வந்து நல்லது வரும். ஒன்று உழைக்கணும்னா பெரிய அளவில் கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் பாழ்படுத்திக்கிறானுங்க, இல்லை அமைதியாக உக்காந்துக்கிட்டு உடம்பை கெடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறாங்க. இந்த பேலன்ஸ் நம்ம பண்ணணும். அப்போ இதை கேட்குற நண்பர்கள் எல்லோரும், நான் எந்த வீடியோ போட்டாலும் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த வீடியோவை நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு வந்து என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து நீங்கள் ரொம்ப உயிராற்றலை நல்லா பெருக்கி வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழ முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டாருங்க. கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய 35 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டார். எடுத்துகிட்டு வந்து அவருடைய மொத்த பணத்தையும் அவங்க பசங்களுக்கு திருமணம், கல்வி போன்ற விஷயங்கள்லாம் செலவு பண்ணார். கடைசியில் அவருக்கு ஒரு 5000 ரூபாய் வந்து மருந்து கொடுத்தா அவர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருப்பார் அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்கறதுக்கு தயங்கி அந்த பிள்ளைகள்லாம் வந்து அதை கொடுக்காம விட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை. இது யாருடைய தப்பு? பிள்ளைகள் மேலே தப்பா? இல்லை, இந்த முட்டாள் மேலே தப்பு. தன்னுடைய 40 வயது உழைப்பை எடுத்துகிட்டு வந்து அவர்கள்ட்ட கொடுத்துட்டு, எனக்காக நான் வாழறேன், என்னுடைய உயிராற்றலை நான் நல்லபடியாக வச்சுக்கிறேன். இது நீங்கள் கேட்கும்போது சுயநலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு மழை ஜலம் கழிச்சிட்டு படுக்கையில் இருந்துட்டு அவர்கள்லாம் வந்து கூனி குறுகி எடுத்து போடுறதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அப்போ நல்ல விஷயங்கள் வந்து நம்ம உள்வாங்கிறதுக்கு வந்து நம்ம ஜனங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அது என்ன மாயன்னு தெரியல. அது இந்த விளம்பரங்களை பார்த்து 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 ஒரு எதனா பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுத்துக்கோ, ஐசியூவில் போய் படுத்துக்கோ. இன்றைக்கி ஐசியூவில் போய் படுத்துக்கிறதுலாம் என்ன ஏதோ டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு வர மாதிரியா? இல்லை, அவ்வளோ செலவினங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கெமிக்கல் மாத்திரைகளை சாப்பிட்றதுனால என்னென்ன பின்விளைவுகள், எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம மக்கள் சந்தித்து இந்த மாதிரி துன்பப்பட்டு சாகிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோமா? இல்லை, நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதற்காகத்தான் இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து வழி நடத்துகிறேன். உங்களுக்கு வந்து நானே கூட நான் சாப்பிட்றதில் ஷேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன அந்த ஷேர் என்னவோ அது மட்டும் நீங்கள் எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் மேம்படுத்திங்க. இப்போ நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்குது. எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் வந்து என்னை காப்பாற்றலைன்னா கூட நான் என்னுடைய உயிராற்றலை வச்சு நான் திடகாத்திரமாக கடைசி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி நிலை அடையணுன்ற அளவுக்கு நான் பயிற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். உணவில்லாமல் வாழும் நிலையெல்லாம் வேணுன்ற அளவுக்கு பயிற்சியில் நாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு நாம் உறுதியோடு இருந்து இந்த வாழ்க்கையை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கணுன்றது தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய லட்சியம். இந்த லட்சியத்துக்கு நீங்களும் வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட பேசுங்க. நான் என்னுடைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப தூய்மையான அந்த சமாதி நிலை அடையணுன்னா வாசிக பயிற்சியும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி எளிய முறை உடற்பயிற்சிகளும் சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாதிரி எனக்கு வந்து அக்குபஞ்சர் போன்ற விஷயங்களில் வந்து நல்ல ஒரு புலமை இருக்குது. அதையும் வந்து உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். நேச்சுரோபதியில் நானே என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏறக்குறைய 20 வருஷமாக நேச்சுரோபதியில் மியூக்கசஸ் டயட் ஹீலிங்கை வந்து நான் வந்து எனக்காக பயன்படுத்திகிட்ருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். எனவே விருப்பப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட வந்து ஜாயின் பண்ணி இந்த வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வாழுங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன மாதிரி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். நாம் எல்லாரும் வந்து மக்களை வந்து நல்லபடியாக வாழ வைப்போம். நாம் நல்லா சீரும் சிறப்புமாக வாழணுன்ட்டு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.